பாருங்கள் நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பக்காவாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏங்க நம்ம ஏரியாவில் இருக்க பள்ளிவாசல். பார்த்தீங்கன்னா தொழுகை முடிஞ்சது. ஆஃபீஸ் இருக்குது. இது ஜெராக்ஸ் கடை மக்தப். மேடம் சொன்ன ஜெராக்ஸ் தாங்க வாங்கியாச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்தோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே, நம்ம லேட்டாக தான் எழுவோம். இருந்தாலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம ரூமுக்கு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து இருந்தார். அவரை பாதி வெளியில் போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஓனர் வேறு ஊருக்கு போயிட்டாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கம்மியாக தான் வரும். இந்த பாலைவனத்துக்கு இந்த திங்ஸ் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் வேலை வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் நெக்ஸ்ட்டு வீக்கில் நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு நாள் தான் ஸ்கூல் போகணும். பார்ப்போம். இப்போ எக்ஸாம் நடக்குது. ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மந்த்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. நம்ம ரெகுலராக விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளார 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோம். அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றத இந்த விளாகில் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. நம்ம பக்காவாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு தான். பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம போயிட்டு நல்லபடியாக தொழுதுட்டு வரலாம். இன்னும் பாங்க சொல்லவே இல்லை. இன்னும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்ப்போம். காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை வரல. நம்ம ஓனர் இல்லாதால அவர் இருந்திருந்தாருன்னா வேலை சொல்லிகிட்டே இருந்திருப்பார். சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க நம்ம போயிட்டு சொல்லிட்டு வரலாம். வந்துட்டு பார்ப்போம் ஏதாச்சும் வேலை வருதா என்னன்றத. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏங்க நம்ம ஏரியாவில் இருக்க பள்ளிவாசல் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தொழுகை முடிஞ்சது. தொழுகை முடிச்சுட்டு எல்லாம் வெளில வந்துட்டுருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே எதுவுமே வேலை வரல. நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு ரூமுக்கு வர்றதுக்கே ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. காலையில் 7 மணிலேருந்து கண்டினியூவாக நமக்கு வந்து ஒர்க் இருந்தது. நேற்று விழாக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் ஊருக்கு போயிட்டாரு. அதனால் நமக்கு வேலையே இல்லை. நேற்று மாதிரியும் நமக்கு ஒரு நாள் இந்த 2 இயர்ஸில் ஒரு நாள் நமக்கு அமைஞ்சதில்லை. இன்னைக்கு மாதிரியும் ஒரு நாள் அமைஞ்சதில்லை. சுத்தமாக காலையிலேருந்து நமக்கு வேலையே வரல, வண்டியே எடுக்கலை. இப்படி நம்ம இருந்ததே இல்லை. நல்லா தூங்கிட்டோங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஏன்னா நம்ம நைட்டு ரூமுக்கு வந்ததே 2 மணி பக்கம்தான். நல்லா தூங்கிட்டோம். காலையில் சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால காலையிலேயும் நம்ம ஒரு 9:30 மணி போல் தான் எழுந்தோம். மதியம் சாப்பிட்டோம், நல்லா தூங்கிட்டோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்தோம், ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி. ஒரு இப்போயும் ஒரு 6:20 அந்த மாதிரி தான் எழுந்தோம். எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சைடு போயிட்டுருக்கோம். சரி வாங்க போயிட்டு சவுண்டு பாருங்க எப்படி கேட்குது. இந்த மாதிரி நான் கத்தாரில் பார்த்ததே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கத்தாரில் ஒர்க் பண்ணோம், அங்கே பார்த்ததே இல்லை. ஆனால் குவைத்தில் இந்த மாதிரி ஸ்டெண்ட் பண்ணுறது வண்டியை, இந்த சைலன்சர் சவுண்டுலாம் வந்து இங்கே ரொம்ப அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறாங்க. என்னன்னு தெரில.
ஆனால் கண்டிப்பாக போலீஸ்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் அடிப்பாங்க. அதையும் மீறி தான் இவங்க வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. சரி வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடு போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. நம்ம காலிலேருந்தே பார்த்தீங்கன்னா எந்த டியூட்டியுமே வரல. இப்போ தான் நமக்கு ஒரு சின்ன வேலை வச்சுருக்காங்க மேடமு. இந்த ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு ஜெராக்ஸ் ஏதோ அவங்க சொல்லியிருக்காங்களாம், அதை போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். எங்கே நீ ஒரு டியூட்டியுமே வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ ஒரே ஒரு டியூட்டியாவது வந்திருக்கு. சரி வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. இது ஜெராக்ஸ் கடை, மக்தஃப்னு சொல்லுவாங்க அரபியில். வேறு விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இது வந்து I1 கத்தா 2ல் இருக்குது. இது இருக்கு பாருங்க, மேலே ஃபஸ்ட்டு கடை இந்த ஷாப்பு தான். மேடம் சொன்ன ஜெராக்ஸ் தாங்க வாங்கியாச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. நம்ம அந்த மேடம் சொன்ன ஒர்க்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்தே நமக்கு வந்த ஃபஸ்ட்டு வேலையும் இதுதான், லாஸ்ட்டு வேலையும் இதுதான். ஆனால் நேற்று மாதிரி ஒரு டேவும் நமக்கு வந்ததில்லை, இன்றைக்கி மாதிரி ஒரு டேவும் நமக்கு வந்ததில்லை. சுத்தமாக வேலையே இல்லைங்க இன்றைக்கி. இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஏதாவது ஸ்கூல் மற்ற நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்கூல் டியூட்டியாவது இருந்திருக்கும். எல்லாமே கோஇன்சிடன்ஸ் மாதிரி வெள்ளிக்கிழமை வேலையும் இல்லை, நம்ம ஓனரும் இல்லை. சூப்பருங்க. அதான் நேற்று ஒரு டே பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ரொம்ப லாங் டியூட்டி, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நேற்றுலாம். இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டு, வேலையே இல்லை, சுத்தமாக வேலையே இல்லை. நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருந்தோம் இன்றைக்கி ஃபுல்லாக. அதாங்க ஹவுஸ் டிரைவர் பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. ஒரு நாள் வேலை பயங்கரமாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலை சுத்தமாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4. வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.